ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங் தான் விளாட போகிறோம். இந்த கேம் வந்து அவைலபிளாக ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏற்றிக்கிட்டா ஏற்றிக்கலாம், அப்படி இல்லைனா க்ரோமில் போய் கூட ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் ஹாப்பி மூடில் அந்த மாதிரி தான் ஏற்றிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் போட்டுக்கோங்க. எல்லாருமே ஒரு இந்த சின்ன பையனுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் லைக் போட மாட்டிங்களா? போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கார் மாற்றிடலாம். எப்படி அவ்வளோ காசு உங்களுக்கு வந்துன்னு கேட்டிங்கன்னா, நான் க்ரோமில் போய் தான் ஏற்றினேன். அதனால தான் வந்தது. எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங் அப்படின்னு கேட்டிங்கனாலே மூடி ஏப்பிக்கோன்னு கேளுங்க, அப்போ தான் வரும். கோலி நான் கைஸ் கார் இது தரமாக இருக்குது. ஆனால் 40 லெவல் தான் கிடைக்கும். இது நம்ம கார் தான், இது நம்ம எடுத்துக்கலாம். உண்மை கார் இது விஐபி பாஸ் போட்டால் தான் கிடைக்குமா? தரமாக இருக்குது கைஸ், இதே நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம காரணம் தான், நம்ம தான் எடுத்துக்க முடியும். எப்படி விடுங்கோ. மறக்காமல் இந்த சின்ன பையனோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் போட்டுக்கோங்க கைஸ். இதில் ப்ளே கொடுத்துக்கலாம். நான் வந்து கேம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த கேமை நீங்கள் பிசிலையும் விளாண்டுக்கலாம், அதே டைம் டேப்லேயும் விளாண்டுக்கலாம், ஃபோன்லேயும் விளாண்டுக்கலாம். இது எல்லாத்துக்குமே தாங்குகிற ஒரே கேம். சூப்பராக இருக்கும். ஆனால் எடிட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த இதெல்லாம். சரி விடுங்க, நான் இப்போ வந்து நான் சிட்டி கொடுக்கல, நான் இதுதான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரே இதே போட்டுகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி ஆகுங்க. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுலேருந்து ஆரம்பித்து அப்புறமா லாஸ்ட்டாக அதை காமிச்சு முடிக்கலான்றேன். 3, 2, 1 கோ 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 கோ. பின்னாடி எப்படி தரமாக இருக்குது. வா பறந்துடும். 192 ஸ்பீடு போதுங்க. டேய் நான் என்ன ஒன்று பண்ணேன், 3 வாட்டி நம்மளை இஷ்டாங்க. 300 தாண்டிட்டீங்க அசால்ட்டா. 300 வந்துடுச்சு அசால்ட்டா. இது வேறு ஸ்பீடு பார்க்கணுமா? 319 போனச்சு. சீமா போடாப்பா. அப்புறமா அவுட் ஆகிட்டு 3 பேர் எலிமினேட் ஆகிட்டானுங்க. இன்னும் 5 பேர் தான் இருக்கும். நம்ம அவுட் ஆகாமல் இருந்தால் சரி. முடிச்சு விட்டானுங்க கேஸ், முடிச்சு விட்டானுங்க. யாருக்கு என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. முடிச்சு விட்டாங்க. சரி தட்டி விடுங்க காய்ஸ். டென்க்கு அம்மாள் டும்மாள். நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த லாபி என்ட்ரி பார்த்துருந்தீங்களா, அது நல்லா இருந்தா. நானே கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேன். அது பண்ணுறதுக்கே 3 மணி நேரம் இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாது, வெறும் 2 செகண்டில் தான். அது ஒரு ஆப் வச்சு பண்ணேன். அந்த ஆப்பில் போய் தான் பண்ணேன் கைஸ். என்னடா காசு என்கிட்ட பாடுறா, எவ்வளோ காசு இருக்குன்ட்டு பாடுறா. அவன் இந்த கற்றுக்கோங்கடா. 1500 கொடுத்தா அப்படியே மஜா வருமா? வேறு ஏதாச்சும் கார் மாற்றிட்டு போகலாமா? இல்லை இந்த காரே இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது இதே. இந்த கலர் நல்லா மாற்றிடுவோம். மாற்று ப்ளூ மிஸ் பண்ணிட்டேன்டா. மாற்று 2வது வாட்டி ப்ளூ மிஸ் பண்ணிட்டேன். 3வது வாட்டி செட் ஆயிடுச்சு, கரெக்டாக வந்துச்சு. 3, 4, 5, 6, 7, 8, 9. நம்ம ஃப்ரெண்டும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அவனோட இதுவும் நல்லா தான் இருக்கும். அவந்தையும் பாருங்கள். மறக்காமல் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் லைக்லாம் போட்டுக்கோங்க. டன்க்கு டன். இது வந்து வேறு மேட்ச் கைஸ். இது வந்து வேறு கொஞ்சம் ஸ்டெம்பிள் கைஸில் இருக்குதுல்ல, அந்த மாதிரி வந்துருக்கு கைஸ். நாம் அடுத்த வீடியோ ஸ்டெம்பிள் கைஸ் போடலான்னு இருக்கேன். கமெண்டில் சொல்லுங்கள், ஸ்டெம்பிள் கைஸ் போடலாமான்னு. 3, 2, 1 கோ 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 கோ. இன்னும் அவங்க கார் பாருங்க, தரமாக இருக்குது. அவன் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கான். நம்ம அடுத்தது மாடிஃபிகேஷன் பண்ணலாம். பார்ட் 2ல் வரும். பார்ட் 2 பார்க்க மாட்டேறாரு. டேய் என்னடா அவனுக்கு பார்ப்பாங்க, நம்ம பின்னாடியே வந்துட்டானுங்க சாமி. எந்திரமானிடா. ஒரு பக்கமாக கார் வாங்கிக்கிச்சு. நம்ம 4வது பிளேஸில் 5வது பிளேஸு. 4 வந்துச்சு. நிற்கிறட்டு. ஐயோ ஓ மை காடு.
தூங்குறேன். இது ஒரு லேண்டுக்கு மேலே பண்ணுறாங்க. தேவையில்லாம ஒழுங்காக போகிறது விட்டான்னு சொல்ல போகிறீங்க. தப்பு தாங்க, தப்பு. என்னோட பேர் வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்கல. நானே சொல்கிறேன், ஆனால் சொல்லலாம். அப்புறம் நான் சொல்கிறேன். என் பேர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், என் பேர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் என்னென்னு கேட்குறீங்க. ஆசை எல்லாமே நான் யூடியூப்பில் ஒரு பெரிய யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்டாக பேசினது மாதிரியே தள்ளி விட்டாங்க. சரி, யூடியூப் நல்லா ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் தான் என் ஆசை. பார்ப்போம். அந்த ஒரு சின்ன பையனுக்காக ஒரு லைக் சப்ஸ்கிரைப் போட மாட்டிங்களா? இதோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அதுவும் நம்ம வீடியோவில் தான் இருக்குது. அதையும் போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போடு அப்படியே போயிட்டு வந்துட்டேன். டமால் முடியல. அதனால ஏன்டா எனக்குனே ஒரீங்களாடா பிஸி எவ்வளோ சரி. அப்போ எத்தனை செருவு போட பாருங்க. சொன்னது நடந்துட்டு கைஸ். எனக்கு நடக்குது புதுசாக பூரா 6வது இருக்குது 5வது பூரா போயிட்டு மூச்சு விடாம போச்சு. 5வது லெவலில் ஐயோ மை காட். நான் என்ன பாவம் பண்ணேன், யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் சொல்லி, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண சொல்லி, யாரு என்ன பாவம் பண்ணேன். போயிடுவேன். ஏன்னா போயிட்டு 5வது வந்துட்டேன். புரியல, ஏதாவது 6லடா இருந்தேன். யாரு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. பண்ணுறாங்க அத்தி விடும் பீச்சில் போட்டு பரவாயில்ல. நான் நின்று நினைத்தாயோ விஐபி பாஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டானுங்களா? தேங்க்யூ. தெரியாமல் தேங்க்யூ சொல்லிட்டேன். பாய். ஐயோ காசு கேட்குறானுங்க. 500 ரூபாய் கேட்குறானுங்க. நான் எங்கன்னு போவேன் சொல்லுங்க, நான் எங்கன்னு போவேன். 12 அதுக்குள்ளையா? சூப்பர் அப்பு, சூப்பர். அதே நான் அப்படிதான் திருப்பி வந்துருக்கேன். பிரச்சனையே கிடையாது எனக்கு. என்னோட ராசி நல்ல ராசி, ஒரு ராசி கமக ராசி. சப்ஸ்கிரைப் லைக் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து தான் சொல்லி நிற்கிறேன். என்னடா இவன் ஃபஸ்ட்லேருந்து ஒரே இதை சொல்லிக்கிறான்னு கேட்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் இவ்வளோ நேரம் சுற்றி இருக்குது, நெட்டுலாம் இருக்குல்ல, அப்புறம் இவ்வளோ நேரம் சுற்றி இருக்குது. 1 2 3 கட் 1 கோ போடா. இன்னொரு இடத்துல போடா. அவங்க பாருங்க 2 பேர் அச்சு ஓட்டுறாங்க. 2 பேருமே அச்சு ஓட்டுறாங்க. என்னாச்சு டக்கு நின்றுச்சு. நவரே முடியல. நவரமில்ல சுத்தமாக நடாச்சு. ஐயோ என்னமோ ஆச்சு கைஸ் என் ஃபோனுக்கு. மை காடு. ஐயோ அதான் சொன்னேன்னா கிளிச்சு ஃபோனுன்ட்டு தத்தி விடும். சரி இப்போ வேறு ஏதாச்சும் கார் வச்சுக்கிட்டு சும்மா ஊர் சுற்றி பார்த்துட்டு விடுமா? ஏஸ் நான் வந்ததுலேருந்து சொல்கிறேன், இன்னும் நான் இந்த ஊரை சுற்றியே பார்க்கல. சத்தியமாக சொல்கிறேன், நான் சுற்றியே பார்க்கல. வெறும் கார் வாங்குறது டக்குன்னு போயிடுறது, கார் வாங்குறது போகிறதுன்னே இருந்துட்டேன். வாவ் போலீஸ் கார் நல்லாயிருக்கு. வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன்.
வாங்கிட்டேன் 100 911 போலீஸில் அமெரிக்காவிலலாம் மட்டும்தான் இருக்கும் 911. ஒரு காரை நம்ம அடுத்தது மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். அது பார்ட் 2ல் கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா பார்ட் 2க்கு பார்ட் 1ல் தான் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு திருப்பி பிடிச்சிருச்சு அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுறோம். பறக்கிறோம் பறந்து கூட்டிட்டேன். ஐயோ மாட்டிக்கிட்டேன். டேய் எத்து விடுங்கடா இல்லை. டேய் காப்பாத்துங்கடா. டேய் மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? நான் இங்கே ஒருத்தன் உழுந்துக்கிறதுனா அவனுக்கு பதிலாக போயிடுறானு. வா சூரவா சூரவா. டேய் நீங்கள் என்னத்தடா சாப்பிட்றீங்க? ஒரு மனுஷன் உதவி கேட்கும் போது செய்யாமல் என்னத்தடா நீங்கள் பண்ணுறீங்க? என் டெக்னாலஜி வச்சு நானே கற்றுக்கிறேன். அப்புறமா இப்படி தான் பண்ணுவேன். பார்ட் 2ல் வந்து நான் வந்து இதுலேயே ஒன்று பீச் இருக்குன்னா அந்த பீச்சுக்கு நான் பார்ட் 1னால பார்ட் 1ல் வந்து நான் வந்து இதில் ஏர்போர்ட் நம்மளா யாரும் தெரியுமா? நம்மளாம் மைக்கேல் ஜாக்சனோட தம்பி மாதிரி விடுவாங்கலாம் அச்சு விடுவான் டம்மா வீட்டில் அப்போ ஃப்ளைட்லாம் இருக்கா ஏர்போர்ட்டில் உங்கள் மைண்ட் எனக்கு கேட்டு போய் மாட்டினா டயரை பாருங்க. நம்ம சைஸு கார் சைஸு இருக்குது ஒரு டயரு. நான் மாட்டிக்கிட்டேன்டா. என்ன பண்ணாலும் நவர பிள்ளை என்னால். சத்தியமாக என்னால் என்ன பண்ணாலும் நவரவே இல்லை. என்னடா உனக்கு பவர் பண்ண நான் தான் பண்ணன்னு தெரியல. உங்களுக்கு மனசாட்சின்னு எனக்கு தான் தெரியல. என்னடா ஒரே மாதிரியே எவ்வளோ மாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லேருந்து தப்பிச்சிட்டேங்க. பின்னாடியே இன்னொரு ஃப்ளைட் வந்தது போல் அதில் மாட்டிக்கிட்டேன். முறைதான் உன்னை பார்த்தால் அது உடனே எனக்கு ஒரு பிஜிஎம் போட்டுமா? பாருங்க ஸ்பீடு 2 தாண்ட முடியுது. என்ன பாவம் இதே மாதிரியே தான் எனக்கு இழுக்கணும் போய் நேருங்குது. சரின்ட்டு 2 ஃபைட்டுமே ஒரே மாதிரியே தப்பிச்சிட்டேன். அப்பாடி நான் போன வாட்டி இதே மாதிரி தான் தப்பிச்சேன். போன வாட்டி சத்தியமாக இப்படி இதே மாதிரி தான் தப்பிச்சேன். ஆனால் பின்னாடியே இன்னொரு ஃப்ளைட்டில் மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி தான் போயிருந்தேன். திருப்பி இன்னொரு ஃப்ளைட்டில் மாட்டிக்கிட்டேன். தட்டிடும். இப்போ நம்ம பறக்கலாமா? ஐயோ பறக்கணும்னு சொல்லிட்டு இதில் இடிகிறேன். பறக்கிறோம் ஏமாத்திட்டேன். கைஸ் இதில் ஒரு கிளிச் இருக்குது தெரியுமா? இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஸ்பீடு 340 போகும் நார்மலாக இதோட ஸ்பீடு. அதே இந்த இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக முருகுனீங்கன்னா போதும். பாருங்கள் எவ்வளோ போகும் பார்க்குறீங்களா? முருகுடா 400 500 அசால்ட்டாக 637 தொட்டுருக்கு. சூப்பர் கைஸ். ஆனால் சூப்பர் கைஸ். இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரோஹித். பாய்.